ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். ஒரு சகோதரர் கமெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தார், இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை சொன்னால் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இந்த டாபிக் வந்து பொதுவாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. யுஏஇயில், பொதுவாக அரபு நாடுகளில், குறிப்பாக யுஏஇயில் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம் எப்படி பெறுவது, அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டோம், டிரைவர்ஸ்லாம் இங்கே வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் எவ்வளவு சேலரி ஆவரேஜாக, ஓகேங்களா, அந்த மாதிரி டாபிக், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை டச் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ. நம்ம டிரைவிங் ப்ரொஃபஷன் ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனுங்க. டிரைவிங் வந்து ரொம்ப ஒழுங்கு சார்ந்த ஒரு வேலை. டிரைவிங் ப்ரொஃபஷனை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளின் தேவை. ஏனோ தானோன்னு எல்லாருமே வந்து டிரைவிங் ப்ரொஃபஷனை பண்ண முடியாது. ஒழுங்காக உடம்பு வளைஞ்சி உட்காந்து நாள் ஃபுல்லாக அந்த டிரைவிங்கை வந்து ஒரு பேஷனாக நினச்சி செய்கிறவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் இந்த ஒர்க்கு, டிரைவிங் பண்ணுறது. ஒரு சில பேர் டிரைவிங் ப்ரொஃபஷன் பண்ண மாட்டாங்க, ஓட்டுநராக வேலை செய்ய மாட்டாங்க, டிரைவராக வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரெண்டை கார் எடுத்து, இல்லை நண்பர்களுடைய வாகனங்கள் எடுத்து, அல்லது சொந்த வாகனங்கள் எடுத்து டிரைவ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பொதுவாகவே நம்ம ஊரில் ஆரம்ப காலத்துலலாம் படிப்போட அத்தியாவசியம் தெரியாமல் போயிடுச்சு. அதனால் படிக்கிற காலத்தில் படிக்காமல் விட்டதனுடைய விளைவை வந்து நிறைய பேர் இப்போ உணர்கிறாங்க. அதனால் தங்களுடைய பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக ஒரு மினிமமாக ஒரு டிகிரியாச்சும் படிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகத்தோடு படிக்க வைக்கிறாங்க. கல்வியோட முக்கியத்துவம் இப்போ உணரப்பட்டிருக்கு இப்போ உள்ள சமுதாயத்தில். அதே சமயம் ஆரம்ப காலகட்டத்தில், போன ஜெனரேஷனில் படிக்காமல் உள்ளவங்களுக்கு ஆபத்து பாந்தவனாக கை கொடுக்கும் தொழில், டீசெண்டான தொழில், ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ரொஃபஷன்னா டிரைவிங்க. நம்ம ஊரில் வந்து இந்தியன் லைசன்ஸ் வச்சுருந்தோன்னா, இங்கே வந்து யுஏஇயில் அந்த இந்தியன் லைசன்ஸை வச்சு என்கிட்ட இந்தியாவில் உள்ள லைசன்ஸ் இருக்குது, அப்ரூவ்டு லைசன்ஸ் இருக்குது, இந்தியன் லைசன்ஸு, அதை வச்சு நான் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறேன்னு சொன்னால் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு ரோட் டெஸ்ட் கொடுப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது மிகப்பெரிய ப்ராசஸ்ங்க, ஓகேங்களா. யுஏஇயில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஆரம்பித்து, அந்த ப்ராஜெக்டாகவே ஆரம்பித்து ஒரு தடவை ஃபெயில் ஆகி, 2 தடவை ஃபெயில் ஆகி, ரொம்ப ஃபெயில் ஆகி, அதுக்காகவே 8,000-10,000 திரகம் செலவு பண்ணி, ஏகப்பட்ட செலவு பண்ணவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதே சமயத்தில் ஊரில் உள்ள லைசன்ஸை வச்சுட்டு ஒரே ரோட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி லைசன்ஸ் வாங்கினவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நான் வந்து ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் சச் பர்சன்ஸ். ஏன்னா நான் ஊரில் உள்ள லைசன்ஸை வச்சு மேனுவல்லாம் ட்ரை பண்ணல, ஆட்டோமேட்டிக் லைசன்ஸ் தான் ட்ரை பண்ணேன். ஒரே ட்ரையில் இறைவனோட அருளால் கிடச்சிருச்சு. இங்கே வந்து ஊரில் உள்ள லைசன்ஸு, இந்தியாவில் உள்ள லைசன்ஸ் மட்டும் இல்லை, குறிப்பிட்ட நாடுகளுடைய லைசன்ஸ், ஈஜிப்ட் லைசன்ஸு, இந்த மாதிரி வெளிநாடுகளுடைய லைசன்ஸ் இருந்ததுன்னா ரோட் டெஸ்ட் டேரெக்டாகவே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கும். டேரெக்டாக ஒரு ரோட் டெஸ்ட்டுக்கு கொடுத்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்லேருந்து லெசன்ஸ் வர வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி ஆரம்பத்துலேருந்து தியரி கிளாஸஸ் போகணும். அதாவது நம்ம பாடம் படிக்கிற மாதிரி டெக்ஸ்ட் புக் கொடுப்பாங்க, டிராஃபிக் ரூல்ஸு, வயலேஷன் எல்லாமே கற்றுக்கிட்டு டிராஃபிக் எக்ஸாம் எழுதணும், தியரி எக்ஸாமு. சூஸ் த மல்டிபிள் ஆன்சரில் ஒன்று நம்ம டிக் பண்ணி சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், அல்லது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த டிவி ஸ்க்ரீனில் டச் பண்ணி அதில் குறிப்பிட்ட குறைந்தபட்சம் மார்க் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் பார்க்கிங்கில் ஆரம்பித்து, ரிவர்ஸ் பார்க்கிங்கில் ஆரம்பித்து, ரவுண்ட் அபவுட்டில் ஆரம்பித்து, ஒன்றுக்கும் டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பாஸ் பண்ணி வர்றதுக்கு மிகப்பெரிய, நீங்கள் நார்மலில் வராக இருந்தால் பயங்கர ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராசஸ், லெங்தி ப்ராசஸ். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவை டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு? டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா, இங்கே துபாயெல்லாம் பொறுத்த வரைக்கும் கம்பெனிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். எனக்கு என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிற இவருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுனால எந்த விதமான இதுவும் கிடையாது, ஆக்சுவலாக அப்ஜெக்ஷனும் கிடையாது, எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஆட்சேபனை, அந்த வார்த்தையை தான் தேடிட்டு இருந்தேன். எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர். அந்த கம்பெனிலேருந்து அந்த லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதான். டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டோன்னா, வேறு ஒரு கண்ட்ரியோட லைசன்ஸ் இருந்ததுன்னா அதையும் அட்டாச் பண்ணி பண்ணிங்கன்னா டைரெக்டாக ரோட் டெஸ்ட் கொடுப்பாங்க. இல்லாட்டி தியரி லைசன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து குறிப்பிட்ட பணம், எவ்வளோ எக்ஸாக்டான பணம் எனக்கு நான் டீட்டெயில் தான் நான் பார்க்கல ஆக்சுவலாக. ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் செலவாகும், நார்மலான பணம். பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா
திருப்பியும் மறுபடியும் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு அதில் தான் காசு அதிகமாக விரயமாக வருது ஆக்சுவலாக. ஃபஸ்ட் டைமே அது வந்து இந்தியா லைசன்ஸை வச்சு பாஸ் பண்ணாலும் சந்தோஷம், இல்லை இந்தியா லைசன்ஸ் இல்லை ஃபஸ்ட்லேருந்து நார்மலாக எல்லா டெஸ்ட்டையும் கொடுத்த டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி, தியரியை பாஸ் பண்ணி, ப்ராக்டிக்கல் கடைசியில் ரோட் டெஸ்ட் பாஸ் பண்ணி வந்தாலும் ஒன் டயத்தில் பெருசாக செலவாகிட போகிறதில்ல. ஆனால் வந்து ஒன் டைம் ஃபெயில் ஆகிட்டோம் ஏதோ ஒரு காரணத்தினாலன்னா திருப்பி பண்ணுறதுல தான் நிறைய காசு செலவாகுது. சரியா? இப்போ இந்தியன் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அப்போ வந்து அதை வச்சு நீங்கள் ஒரு ரோட் டெஸ்ட்டு ஒத்த ரோசா மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஒரே ஒரு ட்ரை தான், அதில் ஜெயிச்சேன்னா நீ வந்து சந்தோஷம், இல்லாட்டி நீ மறுபடியும் முதல்லேருந்து வரணும், மிகப்பெரிய சீக்வன்ஷியல் ப்ராசஸ். அப்போ அந்த சூப்பரான ஒத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும், தயாரிப்பு அதிகமாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதுக்குன்னு நிறைய டிரைவிங் ஸ்கூல், ப்ரைவேட்டாக உள்ள டிரைவிங் ஸ்கூல் கார்ஸ்லாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ. நான்லாம் எப்போது லைசன்ஸ் வாங்கினேன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முந்தி, 12 வருஷத்துக்கு முந்தி வாங்கினேன். 10 வருஷம் தான் டிரைவிங் லைசன்ஸ் வேலிடிட்டி, ஒரு தடவை நான் ரினியூவும் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போ வந்து ஒன் டைம் கொடுக்குறப்போ அந்த ரோட் டெஸ்ட் வாய்ப்பு, இன்னொரு கண்ட்ரியோட லைசன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன் டைம் ரோட் டெஸ்ட் கொடுக்குறப்போ நல்லா பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி கார்கள் ஒரு மணி நேரத்துக்கு 60 தரம், இப்போ எவ்வளோ தர 100 தரம் கூட இருக்கலாம். அதை கொடுத்து நீங்கள் வந்து காரை நல்லா ஓட்டி பழகணும். ஆக்சுவலாக பழகி அந்த ஒரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம. அதில் வந்து அவங்க வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பதட்டமாகறீங்க, அல்லது அந்த பதட்டத்தில் எந்த அளவுக்கு நிறைய தப்பு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்விஜிலேட்டர், அந்த சூப்பர்வைசர், டிரைவிங் சூப்பர்வைசர் பார்ப்பார். உங்க கூட உட்காந்துருக்கிறவர் பதட்டத்தில் தப்பு பண்ணுறீங்களா, பிரேக்குக்கு பதிலாக இதை அழுத்துறீங்களா, ஆக்சிலேட்டர் அழுத்துறீங்களா, இல்லை டக்குன்னு பிரேக் சம்மந்தம் இல்லாமல் போடுறீங்களா, ரவுண்ட் அபவுட்டில் லேன் மாறுறதுல டிசிப்ளின் இல்லாமல் இண்டிகேட்டர் போடாமல் போகிறீங்களா, ஒன்றையும் பார்ப்பாங்க. ப்ராக்டிஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷனுங்க. பரீட்சைக்கு பண்ணுறப்போ நல்லா எழுதணும்னா நல்லா படிக்கணும். அதேமாதிரி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், நல்லா ஒரு மேடையில் பேச போகிறீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் இருக்குன்னா கண்ணாடி முன்னால் நல்லா பேசி பழகணும். இன்டர்வியூக்கு போகிறோம், வேலைக்கான நேர்முகத் தேர்வு, அதை நம்ம பாஸ் பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எதுக்கு போனாலும் ப்ராக்டிஸ் தான், இதுக்கும் ப்ராக்டிஸ். டிரைவிங் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஒரே ரோட் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா. இல்லாட்டி கூட கொடுக்குற லைசன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, உங்கள்கிட்ட டிரைவிங் இந்தியன் லைசன்ஸ் இல்லைன்னா கூட ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்களானே உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடும். ஸோ சிம்பிளான கம்பெனிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் ஒன்று வாங்கணும், போய் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான் ஆக்சுவலாக டிரைவிங் இன்ஸ்டிடியூட்டில். சரிங்களா? பெருசாக காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்லாம் கிடையாது. துபாய் இன்ஸ்டியூட் எங்கே பண்ணணும், அபுதாபியில் உள்ளவங்க எந்த விசாவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் துபாயில் இருக்கீங்கன்னா அபுதாபி விசா அப்படின்னா, அப்போது என்ன பண்ணுவாங்க, எதனால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயர் ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அபுதாபி விசா துபாயில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, அப்போ கம்பெனி ஒரு லெட்டர் கொடுக்கணும். என்னோட கம்பெனி அபுதாபியில் இருக்குது, அதனால் அபுதாபி விசாவில் எடுத்தோம், ஆனால் எங்கள் கம்பெனியோட பிரான்ச் துபாயிலே ஒன்று இருக்குது, அதுக்கு இவரை நம்ம போட்டிருக்கோம், அதனால் இவருக்கு துபாய் விசா லெட்டர், துபாய் ஆஃபீஸில் இவர் வேலை செய்கிறார் லொக்கேஷன், அதனால் துபாய் லைசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லெட்டரில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ அவங்க வந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. சரியா? அவ்வளோதாங்க, ஹை லெவலில் சொல்கிறேன், அவ்வளோதான். இன்னொன்று, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு லைசன்ஸ் எடுத்துட்டோம், டிரைவர் வேலை ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பரான நல்ல டிசிப்ளின்டான வேலை. இப்போ நான் படிக்கலைன்னா எங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டு இருந்தேன், +2 எனக்கு போதும், என்ன பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நான் பயணம் போயிடுறேன், டிரைவிங் வேலை கிடச்சா நமக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கலைன்னா நான் டிரைவிங் ப்ரொஃபஷன் தான் வந்திருப்பேன். ஆனால் இப்போ உள்ள சமுதாயம் கண்டிப்பாக படிக்கணுங்க. டிரைவிங் ப்ரொஃபஷனாக நான் நல்லதுன்னு தான் சொல்கிறேன். எந்த ப்ரொஃபஷனும் எதுவுமே உயர்வு தாழ்வு கிடையாது. ஆனால் நல்லா படிச்சுட்டு நல்ல மேம்பட்ட நிலைமைக்கு எல்லாருமே வரணும், நல்லா சம்பாதிச்சு நல்ல கரியரில் முன்னேறி நிறைய பேருக்கு அந்த மாதிரியே கை தூக்கி விடணும், முயற்சி செய்து உதவிகள் செய்யணும் ஆக்சுவலாக. சரிங்களா? டிரைவர்ஸுக்கு நார்மலாக சேலரி எவ்வளோன்னா 2000, ஆவரேஜாக சொல்கிறேன், 2000 to 2500 திரஹம் அல்லது சவுதி ரியால். சவுதியில் எவ்வளோன்னு தெரில, இன்னும் கம்மி. சவுதி சேலரி UAE சேலரி விட கம்மியாக தான் இருக்கும் பெரும்பாலும், ஆவரேஜ். இப்போ கொஞ்சம் பூம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2000 to 2500 தான் ஆவரேஜ் வச்சுக்கோங்க, வித் அகாமடேஷன். தங்குற இடம் கொடுத்துருவாங்க, 2500 ரூபா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆவரேஜாக சொல்கிறேன். ஒரு சில கம்பெனிஸில் 3000, 3500 ரூபா கொடுக்குற கம்பெனிஸும் இருக்காங்க, 2000 திரகம் கொடுக்குற கம்பெனியும் இருக்காங்க. சரிங்களா? சமயத்தில் 1800 திரகம் கொடுத்து சாப்பாடு, தங்குற இடம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற கம்பெனியும் இருக்காங்க. ஒரு சில நல்ல வெரி ஹைலி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் வந்து 4000, 4500 கம்பெனிஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. டிரைவிங்னு சொல்கிறது லைட் வெஹிக்கிள், பல கேட்டகரி இருக்குது டிரைவிங் லைசன்ஸில். லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் எல்லாமே லைட் மோட்டார் வெஹிக்கிள், நார்மலாக வந்து இலகு ரக வாகனங்கள், கனரக வாகனங்கள், ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ், ஹெவி பஸ் லைசன்ஸு, ஹெவி டிராக்டர் லைசன்ஸ்லாம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏற 3500, 4000 திரகம் ப்ளஸ் அகாமடேஷன் கூட பஸ் டிரைவருக்குலாம் கிடைக்கிது ஆக்சுவலாக. ஈவன் 5000 திரகம் கூட நிறைய கம்பெனிஸில் கொடுக்குறாங்க.
நார்மலாக லைட் வெஹிக்கிள் டிரைவர்ஸுக்கு ஆவரேஜாக ஒரு 2500 திரகம் வித் அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் சமயத்தில் கம்பெனிஸும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ 2500 திரகம்னா நம்ம ஊர் கணக்குப்படி 55,000 60,000 ருபீஸுக்குள்ளார வருது. வித் அதில் வந்து நீங்கள் இப்போ கம்பெனி அக்காமடேஷன் கொடுத்துருச்சுன்னா நமக்கு செலவுக்கு போக மினிமமாக ஒரு 40,000 ருபீஸ் ஆச்சு நம்ம சேவ் பண்ணலாம். சரிங்களா? டிபெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த டிரைவிங் ப்ரொஃபஷன் வந்துங்க இங்கே படிக்காமல் போன ஜெனரேஷன் தவற விட்ட அந்த படிப்பை வந்து எப்படியாச்சும் ஈடுகட்டி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து டிரைவர்ஸ் வேலை சேர்ந்தவங்க படிக்கலைங்கிற ஒரு காரணத்தை விட்டுருங்க. ஆனால் டிரைவிங்கில் சேர்ந்து நல்லா பேசி ஆங்கிலத்தில் நல்ல சரளமாக அவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த ஓனர்கிட்ட அல்ல அந்த கம்பெனியில் பேசி அவங்க நல்ல இம்ப்ரெஷனை உண்டாக்கி கரியரில் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஆஃபீஸில் அட்மினில் அப்படியே வந்து பெரிய லெவலில் போகிறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதனால் வந்து டிரைவிங்னா டிரைவிங் மட்டும் இல்லை, நான் செய்கிற வேலையை ரொம்ப சீராக சிறப்பாக திறம்பட நம்ம செய்கிறோம். ஆக்சுவலாக நீட்டாக அழகாக செய்கிறோம். அப்படி தான் செய்யணும். அப்படி நம்ம செஞ்சால் எந்த வேலையுமே நேர்த்தியாக ரொம்ப அழகாக செஞ்சால் நமக்கு முன்னேற்றத்தை நம்மளாலே திறக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களை இழுத்துட்டு போயிடும், அந்த முன்னேற்றம் உங்களுக்கு வந்துடும். அதான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து டிகிரி படிச்சுட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்போ உள்ள நான் மனித வள மேலாளர் பொசிஷனில் இல்லைன்னா, படிக்காமல் நான் இருந்திருந்தேன்னா டிரைவிங் ப்ரொஃபஷன் தான் எனக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நானே நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அதில் சேர்ந்து அப்படியே படிப்படியாக படிக்கலைன்னா கூட நம்ம ஆஃபீஸில் சேர்ந்து நல்லா முன்னேற முடியும். ஆனால் அப்படி முன்னேறப்போ சைடு பை சைடாக ஒரு டிகிரி டிஸ்டன்ஸ் தொலைதூர கல்வி இயக்கத்தில் ஒரு நல்ல ஒரு டிகிரி படிச்சுட்டா, அது வந்து அட்டஸ்டேஷன்லாம் பண்ணி வச்சுக்கிட்டா கண்டிப்பாக மேலே போக டிகிரி இல்லைங்கிற குறை உங்களுக்கு இருக்காது. தொலைதூர கல்வி இயக்கத்தில் நீங்கள் ஈஸியாக உங்கள் ஒரு டிகிரி வாங்கிட முடியும். ஒரு பிஎஸ்சி, பிகாம், பிஏ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் தாராளமாக ஈஸியாக இப்போ உள்ள காலகட்டத்தில் தொலைதூர கல்வி இயக்கத்தில் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் வந்து அழகாக நீங்கள் டிகிரி வாங்கிடலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அவங்க வந்து நிறைய கல்வியை வழங்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஹை லெவலில் இது தாங்க நான் கவர் பண்ணுறேன். சூப்பரான ப்ரொஃபஷன் டிரைவிங் ப்ரொஃபஷன். நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுறவங்க ஓட்டுநர்கள், அனைவருடைய ஓட்டுநருடைய வாழ்வு சிறக்க எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். அவர்கள் மேலும் மேலும் முன்னேறி ஓட்டுநரிலிருந்து இன்னும் முன்னேறி ஆஃபீஸில் சேர்ந்து நல்ல கேரியரில் சிறக்க அவர்கள் வாழ்வு செழித்தவங்க எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி பார்த்தமைக்கு.